ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம எக்காரணத்தை கொண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம அவங்கக்கிட்ட வாங்கும்போது அவங்களுடைய துரதிர்ஷ்டம் நம்மளை ஒற்றிக்கொள்ளும். அதாவது அவங்க கஷ்டம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்களுன்னு இருக்குது. அந்த மாதிரி பொருட்கள் என்னது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிற பொருள் என்னது, முதலாவது என்னது சொல்லினா, புளிப்பு சம்மந்தமான பொருட்கள். புளிப்பு சம்மந்தமான பொருட்கள் நம்ம எதுவும் வாங்கக்கூடாது. அதாவது லெமன், அப்புறம் புளி, அப்புறம் லெமன் ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம எக்காரணத்தை கொண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட வாங்குறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு வேணுமா, நீங்கள் டக்குன்ட்டு கடையில் போய் நேரமாக வாங்கிக்கொண்டு வச்சுடுங்க. அதுக்காக அவங்கக்கிட்ட போய் கண்டிப்பாக இதை எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. அடுத்தது இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது இது என்னது அப்படின்னு சொன்னால், வெள்ளை நிறத்தில் இருக்கும் பொருட்கள். அதாவது இப்போ நம்ம வியாபாரத்துக்குன்னு அடுத்தவங்க வீட்டில் போய் பால் வாங்குறதுங்கிறது வேறு. ஆனால் ஏதோ கொஞ்சம் பால் தாங்க, கொஞ்சம் உரமோறு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி இதை பொருட்களை நம்ம அவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது. அதாவது பால், தயிர், மோர், சர்க்கரை, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் கடன் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அதே மாதிரி பூண்டு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, பூண்டு. அந்த பூண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த பூண்டு சுக்கிர பகவானோட ஆதிக்கத்தை பெற்றிருக்கும். அந்த பூண்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா சுக்கிர தோஷத்துக்கு ஆளாக நேரிடும். அவருடைய பாவத்திற்கும் கோபத்திற்கும் நம்ம என்ன செய்வோம், ஆளாக அவங்களுக்கு அந்த இதுக்கு வழிவகுக்கும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெள்ளை நிறத்தில் இருக்கிற பொருட்களை எதுவுமே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்ன பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னால், சர்க்கரை வாங்குறதுன்ட்டு ஒரு பழக்கம் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேட்டு அதை வாங்குறத விட்டுருங்க. அடுத்தது இந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கூர்மையான பொருட்கள். கூர்மையான பொருட்கள் அப்படின்னா இந்த இரும்பு சம்மந்தமான பொருட்கள். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கத்தி தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட, உங்கள் கத்தி அது நல்லா வெட்டுது, அருவா நல்லா வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அந்த மாதிரி இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட துணி தைக்கிற ஊசி 2 இருக்குல்ல, ஒன்று கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. திரும்ப தரமாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அட்லீஸ்ட் அது ஒரு ஊசி ₹2னா ஒரு ரூபாவாவது அவங்க கையிலேருந்து வாங்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொருட்கள்லாம், இந்த இரும்பு சம்மந்தமான பொருட்கள்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றது. அதனால் சனியின் கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடும். அது எதுக்கு நம்மளே ரொம்ப விலை கொடுத்து வாங்குவோம், அதோட காசில் கடையில் போய் காசு கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படியான பொருட்களை வாங்கி கொள்ளுவோம்.